தானடா சொன்ன. இப்ப என்னடா அப்படி சொல்ற? டேய், அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் இங்க இருந்து உடனே கிளம்பணும். எனக்கு எப்படியாவது விசா கிடைக்கணும். அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும், சரியா? டேய் அருளு, அருளு, டேய் என் மேல இன்னும் கோவமா தான் இருக்கியா? அண்ணனும் தம்பியும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. சரி, உங்க 2 பேர்கிட்டயும் யாராவது ஏதாவது சொன்னாங்களா? இன்னைக்கு ராத்திரி உங்க 2 ஜோடிகளுக்கும் சாந்தி முகூர்த்தம் ஏற்பாடு பண்ணிருக்கோம். யார் பெரியமா முடிவு பண்ணது? என்னடா மா, என்னம்மா இப்ப எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்கீங்க? என்னது தேவையில்லாத வேலை பாக்குறோமா? ஆமா, இந்த கல்யாணம் எப்படி நடந்தது, எந்த சூழ்நிலையில நடந்தது எல்லாமே உங்களுக்கு தெரியும்ல. அப்புறம் எதுக்குமா இந்த தேவையில்லாத ஏற்பாடெல்லாம்? கல்யாணத்துல யாருமே எதிர்பார்க்காத என்னென்னமோ நடந்து போச்சு. ஆனா அதுக்காக நடத்த வேண்டிய சம்பிரதாயங்களை எல்லாம் நடக்காம விட்டா அது இன்னும் பெரிய தப்பாயிடும்டா. அதுக்காக தான் பெரியவங்க எல்லாம் பார்த்து இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணிருக்காங்க. எங்களுக்கு தெரியாதா எந்த நேரத்துல என்ன பண்ணணும்னு? காரணம் இல்லாம நாங்க எதையும் பண்ண மாட்டோம்டா. ஃபர்ஸ்ட் நைட்டா? ஃபர்ஸ்ட் நைட்? இதுக்கு மேல அவ ஃபர்ஸ்ட் நைட்னு சொல்லிட்டு பல்ல காட்டிட்டு வரட்டும், அவளை கொலைய பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் நைட்டா? ஃபர்ஸ்ட் நைட் இப்ப ரொம்ப முக்கியம். டே அருளு, தனியா நின்னு இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? ஆஹா, ஒண்ணு இல்லப்பா, ஒரு இம்பார்ட்டன்ட் போன் கால் வந்தது, அதை இப்பதான் பேசி முடிச்சேன். சரிப்பா, வீட்டுல உள்ள பெரியவங்க எல்லாரும் பேசி இன்னைக்கு உங்களுக்கு சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம். அப்பா, யார கேட்டு இதெல்லாம் முடிவு பண்றீங்க? எனக்கு கல்யாணமே நடக்கலன்னு சொல்லிட்டு இருக்கேன். அத காது கொடுத்தே கேட்காம நீங்க உங்க இஷ்டத்துக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன அருளு, என்னாச்சு? என்ன பிரச்சனை? ஏன் சத்தம் போட்டுட்டு இருக்கான் தம்பி? சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோங்கிற விஷயத்த சொன்னேன், அதுக்கு போய் கோவப்பட்டு இருக்கான் நீ. அருளு, நாங்க எது செஞ்சாலும் உங்க நல்லதுக்கு தான்ப்பா செய்வோம். அத நீங்க புரிஞ்சுக்காம சின்னவங்க எல்லாம் சேர்ந்து பெரியவங்களை பிரிச்சிடாதீங்கப்பா. இப்ப நீங்க கல்யாணம் பண்ணிருக்கிறது வெளியெடுத்த பொண்ணுங்கல்லப்பா. 2 பேரும் உங்க சொந்த அத்தை பொண்ணுங்க. இப்ப நீங்க சின்னதா முரண்டு புடிச்சா கூட நம்ம குடும்பத்துல பெரிய பிரச்சனை ஆயிடும்பா. உங்களால எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுப்பா. நாங்க பெத்த பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நம்ம குடும்பத்துக்குள்ள எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் நாங்க எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து பண்றோம். கொஞ்சம் அதை புரிஞ்சுக்கோ அருளு. சாந்தி முகூர்த்தம்னு நான் ரூம்குள்ள போனா நந்தினி என்ன கொன்றுவாளே. அதுக்கப்புறம் அவ யாரையுமே நம்பாம தனியா இருக்க ஆரம்பிச்சிருவா. அது அவ வாழ்க்கையவே நரகமாக்கிரும். அதனாலதான் அத்தை சொல்றேன், நீங்க அவகிட்ட எதுவும் சொல்ல வேணாம். அவ உன்னை தப்பா நினைச்சு விலகியே இருந்தா எப்படியா என் பொண்ணு உன் கூட வாழ முடியும்? அத்தை, கொஞ்ச நாள் போட்டும், எல்லாமே சரியாயிரும். என்னம்மா ஏதோ சொல்ல வந்து சொல்லாமலே நிறுத்திட்ட? சொல்லு, எதுக்கு தாலியை கட்டுனா? சொல்லு. ஏதோ சப்பக்கட்டு கட்டலான்னு நினைச்ச, ஆனா அத சொன்னா நான் நம்ப மாட்டேன்னு தெரிஞ்சு அமைதியாயிட்ட. உன் அண்ணன் புள்ளன்னு அவன் பண்ற தப்புக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காத. இங்க பாரு நந்தினி, இப்ப உள்ள நிலைமை என்னன்னு புரிஞ்சுகிட்டு அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கோமா. இதுக்கு முன்னால நடந்ததெல்லாம் நீ விட்டுடு. இப்ப உன் கழுத்துல தாலி ஏறிடுச்சு. கரிகாலன் தான் உன் புருஷன், அதை யாராலையும் மாத்த முடியாது.
அதனால கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் மறந்து அவன் கூட வாழ பாருமா. அம்மா நந்தினி, தயவு செஞ்சு என்ன பேச விடு. இது நாள் வரைக்கும் அம்மா உன்கிட்ட எதுவுமே கேட்டதில்லை. இப்ப முதல் தடவையா கேக்குறேன். நீ கரிகாலம் கூட சந்தோஷமா வாழணும். அதை விட்டுட்டு அவன் மேல கோவப்பட்டு இப்படி ஆளுக்கு ஒரு பக்கமா இருந்தீங்கன்னா அதை என்னால தாங்கிக்க முடியாது நந்தினி. இத்தனை நாள் நான் பட்ட கஷ்டத்தை எல்லாம் நீ பாத்துக்கிட்டு தானே இருந்த. நான் எதுக்காகமா அவ்வளோ கஷ்டப்பட்டேன்? என் பொண்ணு நீ நல்லா இருக்கணும்னு தானே, அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும்னு தானே. ஆனா என் பொண்ணு கல்யாணம் ஆகியும் புருஷன் கூட சேர்ந்து வாழாம இருக்கான்னா அதை பார்த்து நான் எப்படிமா சந்தோஷமா இருக்க முடியும்? வாழ்க்கை பூரா வேதனையிலேயே வாழணுங்கிறதா என் விதியா? இது வரைக்கும் நான் பட்ட கஷ்டமெல்லாம் போதுண்டி. இதுக்கப்புறமும் மனசு கஷ்டத்தோட வாழ்றதுக்கெல்லாம் எனக்கு அந்த அளவுக்கு சக்தி இல்லம்மா. அம்மா சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சீன்னா அம்மா சொல்றத கேளு. இந்தாம்மா நந்தினி, போய் உன் வாழ்க்கைய ஆரம்பி. பெரியம்மாவுக்காக நந்தினி கரிகாலன் மாமாவோட சேர்ந்து வாழணும், சந்தோஷமா வாழணும்.